ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் கிரேட்டஸ்ட் நம்பர்னு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ ப்ராப்ளம். நான் ரெண்டு நம்பர் ஏ அண்ட் பியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு குட்டி லாஜிக் தெரிஞ்சிட்டா போதும். எப்பவுமே இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் உள்ளே இருக்க பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம அந்த இடத்துல டேரெக்டாக ஒரு நம்பரை போட்டாலும் அது ட்ரூன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிடும். அது என்ன நம்பராக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் நம்பராக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும் சரி, அது ட்ரூன்னு தான் கன்சிடர் பண்ணிக்கும். அன்லஸ் ஜீரோவாக இருக்க வரைக்கும். இப்போ அந்த இடத்துல ஜீரோ போட்டால் மட்டும் அந்த இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாமல் அது ஃபெயில் ஆகிட்டு எல்ஸ் பிளாக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த இடத்துல நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறதுல அது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏ வந்து 100 பி வந்து 10 எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஏ வந்து பியை வச்சு டிவைட் பண்ண எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்? இப்போ 100 10ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 10 கிடைக்கும். இப்போ அதே இது ஏ வந்து 10 இருக்குது, பி வந்து 100 இருக்குது. இப்போ நான் வந்து ஏ வந்து பியை வச்சு டிவைட் பண்ண எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்? 0.1 கிடைக்கும். பட் இந்த ஃப்ளோட்டிங் வேல்யூ எடுக்க போகிறதுல அதுக்கு பதில் இந்த இன்டீஜர் பார்ட்டை மட்டும் எடுத்துக்க போகிறேன் 0. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம்னா, ஏ வந்து கிரேட்டராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட்டில் ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகுது, நம்பர் வரப்போகுது. ஏ வந்து ஸ்மாலராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் வந்து 0 தான் வரப்போகுது. ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இஃப் ஏ ஃப்ளோ டிவிஷன் பி, எதுக்காக நான் ஃப்ளோ டிவிஷன் போட்டேன்னா நமக்கு அந்த இன்டீஜர் பார்ட் மட்டும் வேணும், அதுக்காக நான் ஃப்ளோ டிவிஷன் பி போடுறேன். பிரிண்ட். இப்போது ஏ வந்து கிரேட்டராக இருந்தால் மட்டும்தான் ஏதோ ஒரு நம்பர் வரும், அப்போ தான் அந்த பிளாக் ட்ரூவாக இருக்கும். அப்போ இங்கே என்ன அர்த்தம்? ஏ வந்து ட்ரூ பெருசாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏ இஸ் கிரேட்டர். அப்படி இல்லைனா, இப்போ ஏ வந்து குட்டியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ரிசல்ட் 0 ஆகிடும். 0 ஆகிடுச்சுன்னா அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ எல்ஸ் பிளாக் வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்? பி தான் வந்து கிரேட்டராக இருக்குது. பி இஸ் கிரேட்டர். ஓகேவா? ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ஏ வந்து 100 கொடுக்குறேன், பி வந்து 10 கொடுக்குறேன், அண்ட் ஏ இஸ் கிரேட்டர்னு வந்துடுச்சு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ ஏ வந்து 100 கொடுத்துருக்கோமா, பி வந்து 10 கொடுத்துருப்போமா. ஸோ இப்போ 100 டிவைட் பை 10 ரிசல்ட் கிடைக்கும். 10ன்றது இஃப் வந்து ட்ரூன்னு கன்சிடர் பண்ணிட்டு இந்த பிளாக் குழுக்கு இதையே எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். ஏ இஸ் கிரேட்டர். அப்படி இல்லையா, பி வந்து 10 இருக்குது, ஏ வந்து 10 இருக்குது, பி வந்து பெருசாக இருக்குது, பி வந்து 100 இருக்குன்னா இப்போ 10 டிவைட் பை 100 போடும்போது 0.1 கிடைக்கும். ஃப்ளோ டிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ 0னா இஃப் 0 ஃபெயில் ஆகிடும். ஸோ எல்ஸ் கேஸில் இருக்கிறது ஒர்க் ஆகும். இது ஒரே ஒரு இது ரெண்டு கண்டிஷனில் வேலை செய்யாது இந்த அப்ரோச். என்னன்னா, எப்போவுமே நீங்கள் வந்து ரிமைண்டரை வந்து அதாச்சும் பி வந்து 0 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 0 டிவிஷன் எரர் வரும். ஸோ அது ஒரு தப்பு. அண்ட் ரெண்டு நம்பர் ஈக்குவலாக இருக்கும்போது எது கிரேட்டர்னு முடிவு பண்ண முடியாது. ஆனால் இந்த கேஸில் 10 டிவைட் பை 10ன்றது உங்களுக்கு ரிசல்ட் 1 கிடைக்கும். கரெக்டாக 1ன்றது இது ட்ரூன்னு தான் அக்செப்ட் பண்ணிட்டு பிரிண்ட் ஏ இஸ் கிரேட்டர்னு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கேஸில் இது வந்து ஃபெயில் ஆகிடும். மற்ற எல்லா கேஸ்லையும் இது வந்து ஒர்க் ஆகும். அண்ட் மற்ற லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல ஃப்ளோ டிவிஷன் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக நார்மல் டிவிஷனே பண்ணிடலாம். பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி இன்புட்டே வந்து இன்டீஜரில் தான் வாங்கியிருப்பீங்க. மற்ற லாங்குவேஜில் இன்டீஜர் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் இன்டீஜராக தான் கிடைக்கும். பட் பைத்தானில் வந்து டைனமிக்காக அது கன்வெர்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம இந்த இடத்துல ஃப்ளோ டிவிஷன் பண்ணுறோம். மற்ற லாங்குவேஜில் நீங்கள் டேரெக்டாக நார்மல் டிவிஷனே பண்ணிடலாம். அதோட கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.